செங்கல்பட்டு ரயில் பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு செங்கல்பட்டு சந்திப்பை ஒட்டி 3 புதிய ரயில் பாதைகளை அமைக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தின் நுழைவாயிலாக திகழும் செங்கல்பட்டு ரயில் நிலையம் வழியாக தினமும் 100கணக்கான ரயில்கள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் மற்றும் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில்களால் இந்த தடம் எப்போதும் பிஸியாகவே இருக்கும். தற்போது நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் ரயில்கள் தாமதமின்றி வந்து செல்லவும் சுமார் 1270 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாதை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக தாம்பரம் செங்கல்பட்டு 4வது வழித்தடம். ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் உள்ள 3 பாதைகளுடன் கூடுதலாக 4வது பாதையை அமைப்பதன் மூலம் மின்சார ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்களை தனித்தனியாக தடையின்றி இயக்க முடியும். அடுத்ததாக செங்கல்பட்டு அரக்கோணம் இடையே போக்குவரத்து நெரிசலை குறைக்க இரட்டை பாதை பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல விழுப்புரம் செங்கல்பட்டு கூடுதல் வழித்தடம் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்கவும் காத்திருப்பு நேரத்தை குறைக்கவும் இந்த திட்டம் மிக முக்கிய பங்காற்றும். இந்த புதிய வழித்தடங்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது மின்சார ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். விரைவு ரயில்கள் செங்கல்பட்டு நிலையத்தில் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. சரக்கு ரயில்களின் போக்குவரத்தும் எளிதாகும். தற்போது இதற்கான ஆரம்பகட்ட நில அளவீடு மற்றும் திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விரைவில் இதற்கான டெண்டர் கோரப்பட்டு பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் செங்கல்பட்டு மற்றும் அதனை சுற்றி உள்ள மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அமைந்துள்ளது.